ஹலோ உறவுகளே! நான் நலம், உங்கள் நலமறிய ஆவல். இன்னைக்கு நம்ம நைட் குயின், நைட்ல பூக்கக்கூடிய அல்லி தாங்க பார்க்க போறோம். இது நைட்ல மட்டும் தான் மலரும். நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப பார்க்காதவங்களுக்காக இந்த நைட் வீடியோ போடுறேன். இங்க பாருங்க அல்லி அழகா பூத்திருக்கு. இப்ப இந்த நைட் குயின பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்லி நைட் குயின பத்தி பார்த்துரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இத நைட்ல பூக்கக்கூடிய ஒரு அல்லிங்க. ஒயிட் கலர்ல ரொம்ப கியூட்டா பூத்திருக்கு. இது பாருங்க, மலர்ந்தோனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இது முக்கால்வாசி தான் மலர்ந்திருக்கு. இன்னும் கால்வாசி மலரணும். இன்னும் ஃபுல்லா மலர்ந்ததுன்னா இன்னும் அழகா இருக்குங்க. இது நைட்ல மட்டும் தாங்க பூக்கும். பகல்லேல பூக்காது. நைட்டு ஒரு 9:00ல தான் பூக்கவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா 9 டூ 10க்குள்ள அந்த இதழ்கள்லாம் மூட ஆரம்பிச்சுரும். அப்புறம் மொட்டு மட்டும் தான் தெரியும். அது பூ தெரியாதுங்க. அதுக்கு பேர் தான் நைட் குயின். இது நைட்ல மட்டும் தான் மலரும். பகல்ல மலராது. இந்த பிளான்ட்ஸ் வேணும்னா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க நீங்க நம்ம நர்சரியில வந்து தான் கலெக்ட் பண்ணணும். வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுல 2 கலர் இருக்கு. ஒண்ணு ஒயிட், இன்னொன்னு பிங்க் இருக்கு. இந்த 2 கலர் வந்து நைட் குயின் நம்மகிட்ட இருக்கு. இத எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சிமெண்ட் பாட்டுல பெரிய சைஸ் பாட்ல வந்து வளர்க்கணும். ஏன்னா, அது பெரிய இலைகள் இருக்கும். பெரிய மொட்டாவும் விடும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸ்ல வச்சீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். சிமெண்ட் தொட்டியில வச்சுறாதீங்க. சிமெண்ட் தொட்டியில வச்சீங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்து பிளாஸ்டிக்ல உள்ள அந்த ஹீட்டெல்லாம் எடுத்து அந்த இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க சிமெண்ட் தொட்டியில வச்சீங்கன்னா, இந்த மாரி அழகா பூக்கும். இந்த இலைகளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பச்சை பசேல்ன்னு இருக்கும். கருக ஆரம்பிக்காது. பிளாஸ்டிக் தொட்டியில வச்சீங்கன்னா, கருக ஆரம்பிச்சுரும். இங்க பாருங்க இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இந்த மாரி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சிமெண்ட் தொட்டியில வச்சீங்கன்னா, பிளாஸ்டிக் தொட்டியில வச்சீங்கன்னா, இந்த மாரி இலையெல்லாம் அங்க பாருங்க காஞ்சு இந்த மாரி ஆயிடும். அதனால நீங்க சிமெண்ட் தொட்டியிலே வைங்க. வைக்கிறதா இருந்துச்சுன்னா, சிமெண்ட் தொட்டியில ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப உங்களுக்கு அழகா கியூட்டா பூக்கும். இதில நம்மட்ட நெறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி அல்லியும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. எல்லோ கலர் இதில எல்லோ கலரு இது வந்து குட்டி பாட்ல போட்டு வச்சிருக்கோம். இது வேணுன்றவங்க இந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். பிங்க்கு, எல்லோ, பர்பிள், ரெட்டு அப்புறம் மினியேச்சர் எல்லோலயே பிளாக் டாட் போட்டது. இது 4 கலர், 5 கலர் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஆகாய தாமரை கூட இருக்கு. வேணுன்றவங்க நம்ம நர்சரியில வந்து தான் கலெக்ட் பண்ணணும். இது டெலிவரி பண்ண முடியாது. ஆன்லைன்லயும் சேல்ஸ் கிடையாதுங்க. இந்த பிளான்ட்ஸ் வந்து சேஃபா உங்ககிட்ட வந்து சேராது. அதனால ஆன்லைன் கிடையாது. இங்க பாருங்க பர்பிள் அல்லி கூட நம்மகிட்ட ரொம்ப கியூட்டா பூத்திருக்கு. எல்லோவும் பூத்திருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.